திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழுகின்ற அத்தனை உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே எண்ணி, நல்லதையே கூறி, நல்லதையே சொல்லி பேசி, நல்லதையே கேட்டு, நல்லதையே செய்வீர்களேயானால் வாழ்க்கையிலே நீங்கள் நலமாக வாழ்வீர்கள். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று கூறி, அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையில் திருமறைக்காடு என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். வேதாரண்யம் என்று வழங்கப்படுகிறது. என்று வேதம் என்றால் மறை, ஆரண்யம் என்றால் காடு, மறைக்காடு. வேதாச்சலம் மறைமலை அடிகள் சொல்கிறோம் இல்லையா? சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் இந்த திருமறைக்காடு. நாகை மாவட்டத்திலே திருத்துறைப்பூண்டியிலிருந்தும் நாகையிலிருந்தும் பேருந்துகளிலே செல்லலாம். திருத்துறைப்பூண்டியிலிருந்து ரயிலிலும் செல்லலாம். முதலே சொன்னேன், இன்று வேதாரண்யம் என்று வழங்குகிறது. வேதங்கள் எல்லாம் வழிபட்டமையினாலே இந்த பெயர் பெற்றது. ஆதி ராமர் இங்கு வந்து அணை கட்டி இலங்கை சென்று ராவணனை வதம் செய்தனர். பின்னர் அந்த பழி நீங்க பூசித்தார். ஆதலாலே இதுக்கு ஆதிசேது என்று ஒரு பெயர் உண்டு. ஆதிசேது பிரம்மதேவர் பூசித்து இறைவன் வாயிலாகவே வேத உபதேசம் பெற்றார். படைப்பு தொழிலை கைவர பெற்றார். விஸ்வாமித்திர முனிவர் பூசை செய்து இங்கே பிரம்ம ரிஷியானார். ஆதிராமரை பற்றி சொன்னோம். பிந்திய ராமர் பூசித்து வீரகத்தி தோஷம் பெற்றார். இங்கே தென் திசையிலே சமப்படுத்தப்பட்ட இறைவன் ஆணையால் வந்த அகத்திய முனிவருக்கு இறைவன் மணவாள திருக்கோலம் காட்டிய திருத்தலம் இந்த திருத்தலம். அகத்தியருக்கு சுவாமிக்கு பின்புறம் கர்ப்பகிரகத்திற்குள்ளேயே மணவாள பெருமான் திருவுருவம் உள்ளது. நெய் உண்ண வந்த எலியானது அபுத்தி பூர்வமாக திரியை தூண்டிவிட, அதனாலே அவருக்கு மறுபிறப்பிலே அந்த எலியானது மாபலி சக்கரவர்த்தி என பேர் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். இதனை திருக்குறுக்கை தேவாரத்திலே அப்பர் சுவாமிகள் நிறைமறை காடு தன்னில் என்று திருப்பாடலிலே விளக்கி இருக்கிறார்கள். இறைவனுடைய பெயர் வேதாரண்யேஸ்வரர். தேவாரம் மறைக்காட்டு உரையும் மணாளன் என்று குறிக்கிறது. அம்மை பெயர் யாழை பழித்த மொழியம்மை, வீணாகான விதூஷினி என வழங்குவார்கள். தலவிருஷம் வன்னி. சப்த விடங்க தலங்களிலே ஒன்று. யாகேசமூர்த்தி எழுந்தருளியிருக்கிறார். அவர் புவனி விடங்கர். நடனம் ஹம்ச நடனம். தீர்த்தம் மணிகர்ணிகை. வேதபூஷன் தீர்த்தம். வேதாமிர்தம் கடல். ஞானசம்பந்த சுவாமிகளும் அப்பர்களும் இந்த தலத்துக்கு தரிசனத்துக்காக எழுந்தருளி வந்த பொழுது வேதங்கள் பூசித்த காலத்து அவை அடைத்த
நேர்கதவும் திறக்கப்படாமலேயே வழக்காறு அற்று இருந்தது. அப்பர் திறக்கவும் ஞானசம்பந்தர் அடைக்கவும் பாடி அற்புதம் நிகழ்த்திய திருத்தலம் இந்த திருமறைக்காடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாளோடு எழுந்தருளி வழிபட்டதனாலே இந்த தலம் கோடி தீர்த்தம், அதாவது வழிபட்ட தலம் இந்த தலம். இந்த தலத்துக்கு இன்னொரு பெயர் கோடி தீர்த்தம். ஆதி சேது மிக விசேஷமானது. உருத்திரகோடி என்னும் இடத்திலும் கடலாடுவது வழக்கம். அது புதை சேத்து கடலாதலின் மிக எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். அழகான கோடியக்காடு உண்டு. கோடி குழகர் கோயில் விசேடம். தல விநாயகர் சிந்தாமணி விநாயகர். ராவணன் வழிபட்ட விநாயகர் வீரகத்தி விநாயகர். இங்கே துர்க்கை சந்நிதி விசேடமானது. வேதாரண்யம் விளக்கழகு என்று ஒரு பழமொழி இந்த திருத்தலத்தை பற்றி வழங்கி வருகிறது. அதனாலே பராந்தக சோழன் முதலானவர்கள் பலர் விளக்கு தர்மமே செய்திருக்கிறார்கள். இந்த அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். ஞானசம்பந்த பிள்ளையார் திருநாவுக்கரசு சுவாமிகளோடு திருவாய்மூரை தரிசித்து கொண்டு மீண்டும் திருமறைக்காடுக்கு எழுந்தருளினார்கள். அங்கே கண்பயில் நெற்றியார்தம் கழலினை பணிந்து போற்றி சிலைதனை நடுவிடை எனும் பண்பையில் பதிகம் பாடினார்கள். அந்த பதிகத்தில், அதாவது முதலாம் திருமுறையில் 22வது பதிகம் இந்த பதிகம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். இழை வளர் தருமுலை மலைமகள் இனிது உரை தரும் எழில் உருவினன் முழையினின் மிகு துயிலுறும் முசிவினொடும் எழ முளரியுடு எழு கழைநுகர் தருகரீரு தரு கைலையின் மலிபவன் இருளுறும் மழைதவள் தருபொழில் நிலவிய மறைவன் அமரர் தரு பரணே. அணிகலன்களெல்லாம் பொருந்தி இருக்கிறது. இழை என்பது அணிகலன். அணிகலன்கள் பொருந்திய தனங்களையுடைய மலைமகள் இடப்பாகமாக இனிதாக உரைகிறார்கள். அப்படிப்பட்ட அழகான திருமேனியை உடையவன். இடது பாகத்திலே அம்பாள். குகைகளிலே நன்கு உறங்கும் சிங்கங்கள். முழையினில் மிகு தொழிலும் அரி. சிங்கங்கள் பசி வருதலினாலே மூறி நிமிர்ந்து எழ தாமரை மலர்களோடு வளர்ந்து செழித்த கரும்புகளை உண்ணுகின்ற யானை இனங்கள் அஞ்சி ஓடுகின்ற கைலை மலையிலே எழுந்தருளியுள்ளவன். அப்படி கைலாயத்திலே எழுந்தருளியுள்ளவனான பெருமான் கரிய மழை மேகங்கள் தவழும் பொழில்களை உடைய மறைவனத்திலே, அதாவது மறைக்காட்டிலே அமரும் பரமன் ஆவான் என்று சொல்லுகிறார். மறைவனத்துள்ளே உரையும் பரமனே, மலைமகன் மணாளன், கைலையின் பதி. இழைன ஆபரணம், எழில் அழகு. முழை என்பது மலை குகை. அரி சிங்கம். முஷிவு அப்படின்னா மெலிவு என்று பொருள். முளரி என்பது தாமரை மலரை குறிக்கக்கூடியது. கழை கரும்பு. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். இடைவலர் தருமுலை மலை மகளினி துரை தருமெழில் உருவினன் முழையினின் மிகுதுயில் உருமறி முசிவோடு மிழு முளரி தொடு கரை நுகர்க தருகரி செருகையிலையின் மலிபவன் இருளுறும் மழை தவிழ் தரு பொழில் நிலவிய மறைவனன் அமர்தரு பரணே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் மறைகளெல்லாம் வழிபட்டிருக்கிற அந்த திருமறைக்காட்டுக்கு சென்று நாம் மறைக்காட்டு ஈசனை, திருமறைக்காட்டு ஈசனை, அவனுடைய அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றேன். மறைக்காடு சென்று வருவோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன்
திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.